நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் மற்றும் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். தியான வசனம் தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும். இங்கே ராஜாவை சேவிக்கும்படியாக நேபுகாத்நேச்சார் தன்னை சேவிக்கும்படியாக சில வாலிபர்களை தேர்ந்தெடுக்கும்படியாக சொன்னான். அவர்களுக்கு இருக்க வேண்டிய அந்த தகுதிகளை அவன் குறிப்பிட்டதை நாம் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் வைத்து நாம் தியானித்து வருகிறோம். ராஜகுலத்தாராக இருக்க வேண்டும், மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும், அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்ன நேபுகாத்நேச்சார் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலக பிரகாரமான ஒரு ராஜா தன்னை சேவிப்பதற்கு மேன்மைக்குரிய மகத்துவத்துக்குரிய காரியங்களை தங்களுடைய லட்சணமாக தகுதியாக வைத்திருக்கிறவர்களை அவர் தெரிந்து கொள்வார் என்றால், ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியங்கள் எவ்வளவு மேன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை நாம் பார்ப்போம் என்றால் அது சொல்லுகிற பொருள் விதமாக இருக்கிறது. ராஜ அரண்மனையில் நிற்க திராணியுள்ளவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ராஜ அரண்மனையில் நிற்க தகுதி உள்ளவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜ அரண்மனை என்பது ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாகிய சீயோனை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் விதமாக சொல்லுகிறது. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்பதாக நாம் வாசிக்கிறோம். இங்கே நிற்கிற இந்த திரள் கூட்டத்தாரிடத்திலே காணப்படுகின்ற தகுதிகளை குறித்து இந்த 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களிலேயும் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் முற்றிலும் பிதாவுக்கு சொந்தமானவர்களாக, பரம பிதாவின் சிந்தையையும் சுபாவத்தையும் உள்ளவர்களாக இந்த பூமியில் ஜீவிப்பவர்கள் என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், பரிசுத்த யோவான் 17, 9 மற்றும் 10. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறார்கள். முற்றிலும் பிதாவுக்கு சொந்தமானவர்கள். பரம பிதாவின் சிந்தையையும் சுபாவத்தையும் உள்ளவர்களாக இந்த பூமியிலே அவர்கள் ஜீவிக்கிறவர்கள். இதைத்தான் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவைகளிலே நாம் பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8வது வசனத்திலே அங்கே அவர்கள் குமாரனின் சிந்தையாகிய கீழ்ப்படிதலும் தாழ்மையும் உள்ளவர்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்ட அவர்கள் இந்த பூமியில் வேறொருவராலும் செய்ய முடியாத மிக உன்னதமான பரிசுத்த ஜீவியம் செய்பவர்கள். அவர்கள் தங்கள் மனதிலும் கரைபடாத பரிசுத்தவான்கள் என்பதாக ஏசாயாவிலே நாம் 56ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 2வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். இங்கே பாருங்கள்,
ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காமல் கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கென்று ஆசரித்து எந்த பொல்லாப்போ தீங்கோ வராதபடி தன்னை காத்து கொள்ளுகிறவன் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். அதே ஏசாயா 56 அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிப்போம் என்றால், என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் என்று சொல்லுகிறார். இங்கே ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறவன் என்பதாக சொல்லுகிறார். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு நான் செய்வது சொல்வது என் சிந்திப்பது எல்லாமே என் ஆண்டவருக்கு பிரியமானதாக என் ஆண்டவருக்கு இஷ்டமானதாக இருக்க வேண்டும், என்னுடைய உடன்படிக்கையை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய உடன்படிக்கையின் மகனாக மகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அந்த உடன்படிக்கையை மீறாதவாறு நான் தேவனுக்கு சொந்தம், என் தேவன் எனக்குரியவர், நான் என் நேசருக்குரியவர், என் நேசர் என்னுடையவர் என்று சொல்லக்கூடிய அந்த பாந்தம், அந்த உடன்படிக்கை, அந்த உறவிலே ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவர்கள் பூமிக்குரியவைகளினின்றும் மாம்சீகமான உறவுகளினின்றும் தேவனுக்கென்று மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்பதாக பரிசுத்த லூக்கா 14 அதிகாரம் 26 மற்றும் 33 வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரை எங்கு சென்றாலும் பின்பற்றி செல்பவர்கள் என்பதாக 4வது வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவரை பின்பற்றுகிற ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிற ஆட்டுக்குட்டிகளாக நீங்களும் நானும் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், என்னுடையவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லுகிறார். மேய்ப்பன் எங்கே செல்லுகிறாரோ அங்கே அவருக்கு பின்பாக செல்லக்கூடிய பழக்கமுள்ளவனாக நான் இருக்கிறேனா? இல்லை என்றால் நான் செல்லுகிற பாதையிலே என்னை அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி ஆடி என் மனம் போல எனக்கு பிரியமான ஒரு பாதையிலே சென்று நான் விபத்திலும் நாசத்திலும் மோசத்திலும் நான் அகப்பட்டு கொள்ளுகிறவனாக இருக்கிறேனா? நம்ம யோசித்து பார்ப்போம். எங்கும் பின்பற்றி செல்பவர்கள், அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளிலும் கிரியைகளிலும் கூட கபடமில்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சிங்காசனம், அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு நாளிலே நாம் யாவரும் நிற்க வேண்டும். நாம் நிற்கின்ற பொழுது மாசில்லாதவர்களாக கரைதையற்றவர்களாக நாம் காணப்படுவோமா? அதற்கு இப்பொழுதே அந்த மாசில்லாத வாழ்க்கை வாழ்ந்து தேவனுடைய சிங்காசனத்திற்கென்று நம்மை தகுதிப்படுத்தி வாழுகிறவர்களாக அவருடைய கரங்களிலே நாம் ஒப்புக் கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ சிங்காசனம் என்பது தெய்வீக அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. உலகத்தின் முடிவில் மனுஷர் யாவரும் நியாய தீர்ப்படையும்படி தேவ சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பார்கள். ஆனால் இந்த கூட்டத்தாரோ இந்த பூமியிலேயே தேவ சிங்காசனத்தின் முன்னிலையில் மாசில்லாதவர்களாக ஜீவிப்பதால் கடைசி நாளில் நியாய தீர்ப்படையும்படி அதன் முன் நிற்கப் போகிறதில்லை. மாறாக அவர்கள் கிறிஸ்துவுடன் சேர்ந்து தேவதூதரையும் மனுஷரையும் நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். இந்த தகுதிகளே என்று உலக பிரகாரமான வேறெந்த திறமையும் சீயோனிலே நின்று நம்முடைய ராஜாதி ராஜாவை நித்தியமாக சேவிக்க ஒருவனையும் தகுதியுள்ளவனாக மாட்டாது என்பதை அருமையான தேவ பிள்ளைகளாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 48ஆம் சங்கீதம் 2 மற்றும் 3வது வசனத்திலே சொல்லுகிறதுன்ற பொழுது, சியோனின் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் என சொல்லுகிறார். உயர்ந்த அடைக்கலம், ஆம், என்னுடைய பாதுகாப்பாக அவர் இருக்கிறார். நான் வந்து தங்கி தாபரிக்கிற ஒரு அடைக்கலமாக அவர் இருக்கிறார். மெய்யான தேவ பிள்ளைக்கு இந்த உலகம் பாத்திரமானதல்ல, சியோனே அவர்களுடைய அடைக்கல பட்டணமாக இருக்கிறது. ஒரு தேசத்திலே தஞ்சம் புகும்படி புகலிடம் நாடி வருகின்ற மக்களுக்கு அவர்களை அகதிகள் என்று அழைப்பார்கள். தங்குவதற்கு அந்த தேசத்தின் பிரதானமான அரண்மனைகளோ மாளிகைகளோ பெரிய வில்லாக்களோ கொடுப்பதில்லை. தற்காலிகமான எளிய கூடாரங்களே அவர்களுக்கு ஒதுக்கப்படும். ஆனால் இந்த உலகில் அந்நியரும் பரதேசிகளுமாயிருக்கிற நமக்கோ நித்தியமான உயர்ந்தது ஒரு அடைக்கலம்,
மகாராஜாவின் நகரத்தில் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ளது. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார் என்பதாக எபிரேயர் 6:18 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ராஜ அரண்மனையில் நிற்க தகுதியுள்ளவர்களாகும்படியாக, நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கும்படியாக அவர் சென்ற பாதையிலே நாம் செல்கிறோமா? என் மீட்பர் சென்ற பாதை, என் மீட்பர் சென்ற பாதை அன்பின் பாதை, அரவணைப்பின் பாதை, சிலுவை பாதை, தியாகத்தின் பாதை, பொறுமையின் பாதை, மன்னிப்பின் பாதை, பரிசுத்த சிந்தையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பாதை. இந்த பாதையிலே நாம் நடக்கின்ற பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்படுவோம். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, தேவாதி தேவனை சேவிக்கும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொள்ளுகிறீர். நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில், ராஜ அரண்மனையில், ஆண்டவரே நீர் வாசம் பண்ணுகிற இடத்துல அப்பா நாங்கள் நிற்கத்தக்கதாக எங்களுடைய கால்களை நீர் திடப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆம் சுவாமி, சியோனாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்திலே நீர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்ற விதமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அடிகளை உறுதிப்படுத்தும், எங்களுடைய பாதையை செவ்வைப்படுத்தும். உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.